ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாவமா ஜோபோ இறந்து போயிருந்தான், அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ஜோபோவோட பாடியை பார்த்துட்டு ஃபோர்த் பிரின்ஸ் அழுற நிலைமையில இருக்க அந்த இடத்துக்கு சீயை ஓடி வந்துடுறா. ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஜோபோவோட பாடியை பார்த்துட்டு அழறாங்க. அவங்களுக்கு ஜோபோ பண்ண ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. வாழ்க்கையில அவன் ஆசைப்பட்டது நல்லா படிக்கிற பையனா இருக்கேன், அதனால நாட்டுக்கு நல்லது பண்ணணும், நாட்டுல நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து எல்லா மக்களும் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் தான் அவன் நினைச்சான். வேற என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் பிரின்ஸ் அழ ஆரம்பிக்கிறான். சீயிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், அதை நான் பண்ண போறேன் அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் அங்கிருந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் டீசெண்டா பண்ணிட்டு அரண்மனைக்கு கிளம்புறான். இதுவரையும் அரண்மனையில நடக்கிற எந்த விஷயத்திலையும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தவன் நேரா ராஜா காலில் விழுந்து மறுபடியும் சாதாரண மக்களும் எக்ஸாம் எழுதி திறமை இருக்கிறவங்க பதவிக்கு வர மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி மண்டி போட்டு கேட்க ராஜா பாக்குறாரு. இதெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, இன்னொரு நாள் பேசிக்கலான்னு கிளம்பி போயிடுறாரு. எல்லாரும் அவனை கண்டுக்காம போயிடுறாங்க. ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் விடுற மாதிரி இல்ல. ராஜாவோட அரண்மனைக்கு வெளியே போய் மண்டி போட்டிருக்கான். பனி கொட்ட ஆரம்பிக்குது. எதை பத்தியும் அவன் கண்டுக்கல. ராஜாவும் ராணியும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த ராணி பேசிட்டு இருக்காங்க. ஃபோர்த் பிரின்ஸ் பாவம் சின்ன பையன் கொட்டுற பனியில மண்டி போட்டிருக்கான். இதுக்கும் மேல போச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, அவனை நான் மண்டி போட சொல்லல, அவன் பண்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு ராஜா சொல்லிடுறாரு. ஷென்னங்க வரான், ஃபோர்த் பிரின்ஸ பாக்குறான். இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டுட்டு நேரா அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த செகண்ட் பிரின்ஸ் ஃபோர்த் பிரின்ஸ பார்த்துட்டு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு, நம்மள மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் பெரிய ஆளுங்களோட இன்ஃபுளுன்ஸை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாமே நடக்க விடாம பண்ணிட்டு இருக்கோம். இவனை பாரு வெட்டி பையன், இந்த எக்ஸாம் போய் நடக்கணும்னு நினைக்கிறான் பாரு அப்படின்னு செகண்ட் பிரின்ஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ராஜாட்ட பேசுறதுக்காக நம்ம ஷென்னு உள்ள போயிருக்கான். அப்போ ராணி பேசிட்டு இருக்காங்க. ஷென், நீயாவது சொல்லேன்ப்பா, ஃபோர்த் பிரின்ஸை எப்படியாவது உள்ள வர சொல்ல, ராஜாட்ட நீ பேசி பாருன்னு சொல்ல, ராஜா பண்றதா கரெக்ட் ராணி. இப்போ நான் ஒரு வேலை ராஜாட்ட பேசி ராஜாவும் ஃபோர்த் பிரின்ஸை உள்ள கூப்பிட்டாருன்னா ராஜா அந்த எக்ஸாம்லாம் வச்சு சாதாரண மக்களை கூட உள்ள கொண்டு வரதுக்கு சம்மதம் சொல்றாருன்னு அர்த்தம். அது சரியா இருக்காது. ராஜா சொல்றதா கரெக்டான முடிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இங்க நிறைய ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு எப்படா காத்துட்டு இருக்காங்க. மக்கள்லாம் வர நிறைய பேரு அந்த ஜோபோ இறந்து போனதால கோவத்துல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப ராஜா உள்ள கூப்பிட்டா எல்லா மினிஸ்டர்ஸும் ராஜாக்கு எதிரால நினைப்பாங்க அப்படின்னு ராஜாவோட ஈகோவை லைட்டா தூண்டி விட ராஜா பாக்குறாரு. இந்த 4 மினிஸ்டர்ஸ் நோபல் ஃபேமிலி எல்லாம் பார்த்து நான் பயந்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுவும் பக்கத்து நாட்டுல இருந்து வர மீட்டிங்காக ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம ஆளுங்க எல்லாம் போராடினா அவ்வளவா நல்லா இருக்காது. சோ என்ன பண்ணு, போயிட்டு என் ஃபோர்த் பையனை உள்ள கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரையும் எதிர்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஷென்னு வாலண்டியரா வேணும்னே கேட்டு, என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு ராஜா. நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் இருக்காரே, அவரை மட்டும் இல்லாம இந்த சின் ஃபேமிலி இருக்குல்ல, அதான் செகண்ட் இளவரசருக்கு பொண்ணு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பெரிய ஃபேமிலி, அவங்களையும் வச்சு இந்த எக்ஸாம் நடத்த வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்ல ஐடியா. சோ யாராலையும் பெருசா அப்போஸ் பண்ண முடியாது, சீட்டும் கம்மியா கொடுக்கலாம். இது இப்பவே நான் வந்து ராஜ உத்தரவா போடுறேன், இப்பவே போய் என் பையனை வெளியே கூட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. செகண்ட் பிரின்ஸ் வெளியே நின்று நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ராஜாவோட ராஜ உத்தரவு ஃபோர்த் பிரின்ஸ்க்கு வந்துருது. ராஜ உத்தரவை படிக்க ஆரம்பிச்சதுமே செகண்ட் பிரின்ஸ் பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். ஆனா அவங்க ஃபேமிலி தான் இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஆனா ஃபோர்த் பிரின்ஸ், இந்த உத்தரவு இப்ப வந்துருச்சு, நான் முன்னாடியே வந்து மண்டி போட்டுக்கணும்டா ஜோபோ, நீ மட்டும் இருந்தனா நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்ப அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா ஷென் அவன் அசிஸ்டன்ட கூப்பிடுறான், நான் சொல்ற வேலையை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு. ஷென்னோட அசிஸ்டன்ட் லூவும் நேரா கிளம்பி போய் நிறைய ஆளுங்களை புடிச்சிட்டு வந்து ராஜ உத்தரவு நாட்டுல இருக்கிற சின்ன கிராமத்துக்கு கூட போகணும், எந்த கிராமமும் மிஸ் ஆக கூடாது, எல்லா இடத்துலயும் போய் பரப்பி விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல ஆளுங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. எல்லா இடத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. சோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷென் மறுபடியும் எங்க ஜோபோவோட கல்லறைக்கு வரான். அங்க அதுக்கு முன்னாடியே ஃபோர்த் பிரின்ஸ் சீயி 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாரிடா, நீ உயிரோட இருக்க போவே நாங்க அதெல்லாம் செஞ்சிருக்கணும், சாரிடா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் அழ ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ஷென்னு தூரமா இருந்து பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியுது, அப்பாவா இருக்கட்டும் ஜோபோவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தோணுது, நாங்க செஞ்சது கரெக்ட் தான்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க அந்த பக்கத்து நாட்டு ராணி இருக்கால, அவ கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா போல. அவகிட்ட ரொம்ப அப்படியே பாசமா போயிட்டு தேர்ட் பிரின்ஸ் பேச ஆரம்பிக்கிறான். இப்பதான் நான் என் தம்பியை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, நானே இங்க வந்து உன் தம்பிங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்ற வரைய உனக்கு அது தெரியல, நீ ரொம்ப சாஃப்டா இருக்க, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு அப்புறம் என்ன வந்து பாரு, நான் என் நாட்டுல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து நாட்டு ராணி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப தேர்ட் பிரின்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டிப்பா அடுத்த வழிக்கு போயே ஆகணும், தம்பிங்களெல்லாம் தோக்கடிச்சிட்டு தான் முதல் பதவிக்கு போயே ஆகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. இங்க மெங்க காட்டுறாங்க. மெங்க அவங்க
அப்பா கூட பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா எக்ஸாம்லாம் வச்சு சாதா குடும்பத்து ஆளுங்க எல்லாம் உள்ள வர போறாங்கன்னு தெரிஞ்சதும் பயங்கரமா கோவத்துல இருக்காரு. இப்ப என்னமா பண்ண போறோம், எதுக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கு ஆளுங்க எல்லாம் வராங்க, இந்த எக்ஸாம் நடந்தா நம்மள மாதிரி பெரிய ஃபேமிலி எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க, காஞ்ச மரத்துல இருந்து இலை கொட்டுற மாதிரி பசங்க எல்லாம் பிச்சைக்கார பசங்க எல்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மெங்க வந்து தேர்ட் பிரின்ஸ் பாக்கணும்னு கூப்பிடுறாருன்னு தகவல் வருது. தேர்ட் பிரின்ஸ பாத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சிரிச்சுட்டே மெங்க கிளம்பி போறா. தேர்ட் பிரின்ஸ் மெங்க கூட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்ன இளவரசே, உங்களுக்கு கேம் சரியா விளையாட முடியல போல, கேம் தடுமாறி நிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் எக்ஸாம் நடக்க போகுது இல்ல அதானே அப்படின்னு மெங்க கேட்க, உடனே தேர்ட் பிரின்ஸ் பாக்குறான். இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்களும் நானும் ஒரே டீம் போட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் தீர்த்து கட்ட முடியும்ல அப்படின்னு சொல்ல, யாரு ஷென்னை தானே சொல்றீங்க, எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது அப்படின்னு மெங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத காயின்லாம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க கேம்ல யூஸ் பண்ணாமலே இருக்கீங்க பாருங்க, அந்த காயின் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு மெங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. எந்த காயினையும் வேஸ்டா விட மாட்டேன், எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு அமைதியா தேர்ட் பிரின்ஸ் நம்ம வாஷியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். மெங்கு மறுபடியும் திரும்ப வீட்டுக்கு வரா. அப்ப அந்த மெங்ஹுவா பையன் இருக்கான்ல, அவன் எக்ஸாம் நடக்க போகுதுங்கிறதால நான் அட்வைஸ் கேட்கறதுக்காக அங்கிளை பாக்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ ஏன் காப்பி அடிச்சுதான் போன தடவை பாஸ் பண்ண, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு மெங்கு கேக்குறா. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நான் பாஸ் பண்ணா என் குடும்பத்தோட பேரை சொல்லிதான் நான் பாஸ் பண்ணுவேன், பாத்துக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இங்க இந்த நம்ம சீயி இருக்காளே, பழைய நம்ம வாஷி இருந்த ரூம்க்கு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்கெல்லாம் போக கூடாது, இங்க இருந்து போ அப்படின்னு லூ அவளை துரத்தி விட்டுறான். ஆனா அவ விடுவாளா, அப்படி என்னதான் ஒளிச்சு வச்சிட்டு இருக்காங்க நான் பாக்க போறேன் அப்படின்னு நம்ம வாஷி ரூம் கிட்ட வந்துட்டு இருக்கா. ஆனா உள்ள நம்ம வேலைக்கார பொண்ணு இருக்கா. இப்போ உடம்பு சரியாயிடுது, அவ வேகமா வாஷியை பாக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. ஜெயி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இவ உயிரோட இருக்காளா, இவ பின்னாடியே போய் பாக்கலான்னு ஒளிஞ்சிருந்து அவளும் போறா. தேர்ட் பிரின்ஸோட வீட்டுக்கு இவ எதுக்கு போறா அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்க. நேரா வாஷியோட ரூம்குள்ள வேலைக்கார பொண்ணு போயிடுறா. கரெக்டா அந்த இடத்துக்கு சீயும் பின்னாடியே போயிடுறா. ரெண்டு பேரும் பார்த்துட்டு வாஷி கிட்ட, நீ நல்லா இருக்கியாடி அப்படின்னு சீ கேட்டுட்டு, நீ உயிரோட இருக்கிறது எனக்கு தெரியாது, என் அண்ணன் கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்க, உங்க அண்ணனுக்கு நான் இங்க இருக்கிறது நல்லா தெரியும், எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சு, இத பத்தி பெருசா எடுத்துக்காத அப்படின்னு வாஷி சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. நீங்க இங்க இருக்கிறது தேர்ட் பிரின்ஸ்க்கு தெரிஞ்சா உன் உயிருக்கு ஆபத்து, இங்க இருந்து போயிடுன்னு வேலைக்கார பொண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம சீயி போயிட்டு, இன்னைக்கு வந்து எங்க அண்ணனை என்ன பண்றதுன்னே தெரியல, நீ போனதுல இருந்து உன் அரண்மனைக்கு தனியா வந்து உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான், இப்பெல்லாம் வந்துட்டு அதிகமா வேலை பார்த்துட்டு சாப்பிடுறதுல தூங்குறது இல்ல, எந்த வேலையுமே பண்ணாம வெறுனே வந்துட்டு அடுத்த வேலையை மட்டும் பார்த்து மூளையை பிஸியா வச்சிட்டு இருக்கான், இப்படியே போனா அவன் பாடி என்ன ஆகும் எனக்கே புரியல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சீயி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்னுக்கிட்டே லூ சாப்பாடெல்லாம் கொடுக்குறான். ஆனா லூ கொடுத்த சாப்பாடை கூட கண்டுக்காம ஷென் அவனோட வேலையவே கண்டினியூ பண்ணி திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கான். வாஷி யோசிச்சுட்டு இருக்கா, ஷென் எதுக்காக இப்படி பண்ணணும், நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு விதிலேயே எழுதியிருக்கு போல அப்படின்னு சொல்லும் போதே அவளுக்கு நட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்நாக்ஸா சாப்பிடுறதுக்காக வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சீயும் போயிட்டு ஷென்னுக்கு நட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு வைக்கிறா. இந்த நட்ஸை தான் தாயக்கட்டையா யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் விளையாடினாங்கல்ல, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வாஷியும் அதையே குறுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஷென்னுக்கும் அவ ஞாபகமாவே இருக்கிறத பார்த்ததுல இருந்து அந்த சத்தத்தை மறுபடியும் கேட்டுட்டு இருக்கான். வாஷி எங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது உள்ள தேர்ட் பிரின்ஸ் வந்துடுறான். என்ன வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற, உன்னை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, இங்க ஷென் இருக்காருல உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாரு, இப்ப அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல, எப்ப பாரு வேலையே பார்த்துட்டு இருக்காரு, நீ எப்பப்ப போய் அவர்கிட்ட நல்லா பேசிட்டு வா, அடுத்த மினிஸ்டர்ஸ நல்லா பாத்துக்கிறது என்னோட முக்கியமான வேலையில ஒண்ணு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்ல வாஷி பாக்குறா. ஷென் ஏதோ முக்கியமான வேலையில இருக்கான், இந்த எக்ஸாம் நடத்துற வேலையில இருக்கான், அதுல அவன் கான்சென்ட்ரேட் பண்ணா இவங்க வேலையை உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக என்ன அனுப்புறாங்க, கண்டிப்பா அந்த வேலையை நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவ கிளம்புறா. அவள தேர்ட் பிரின்ஸோட வேலைக்கார பையனே ஒரு ஹோட்டல்ல வந்து விட்டுட்டு, இந்த ஹோட்டலுக்கு தான் ஷென்னும் சாப்பிட வருவாரு, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க, நான் வெளியே தான் அனுப்பேன் அப்படின்னு போறான். என்ன டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அனுப்புறீங்களா, பண்ண மாட்டேன், ஷென்னு வந்து எவ்வளவு வேலையை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பாக்குறதுக்காக நான் அவனை கழட்டி விட போறேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே ஷென்னோட குரல் பின்னாடி கேக்குது, என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. ஷென்னு ரொம்ப சோகமா இருக்கான், டல்லா இருக்கான், அவனை பாக்குறதுக்கு வாஷிக்கே பாவமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எப்ப பாரு நம்ம வேலைக்கார பொண்ணை பத்தி தான் வாஷி பேசிட்டு இருக்கா. அவளை வச்சு நான் உங்க கூட டிஸ்டர்ப் பண்றேனா, அவ நல்லா இருக்காளா, நல்லா பாத்துக்கிறீங்களான்னு கேட்க ஷென் உடனே, நீ வந்து வேற எதையுமே மறக்கலையா, என்னை பத்தி எல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்லையா, என்கிட்ட பேசுறதுக்கு உன் வேலைக்கார பொண்ணை தவிர வேற எந்த டாபிக்குமே இல்லையா அப்படின்னு ஷென்னு கேட்க, வாஷி உடனே ஒருவேளை என் வேலைக்கார பொண்ணு ஏஞ்சி வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா கூட, இங்க பாருங்களேன், காதல்ங்கிறது அடுத்தவங்க சொல்லிலாம் வரப்போறது இல்ல, தானாவே வந்தாதான் உண்டு, அதனால உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அந்த கதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறா. ஷென்னுக்கு ஏற்கனவே வாடி போயிருக்கிற முகம் இன்னும் அதிகமா வாடிடுது. சரி ஓகே வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாஷி அங்க இருந்து கிளம்புறா. ஷென்னு பின்னாடியே ஓடி வரான். நம்ம என்ன எப்ப பாப்போம்
அப்படின்னு. இதுக்கு மேல எதுக்கு பார்க்கணும்? என் வேலைக்கார பொண்ணை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதுவும் இம்பார்ட்டன்ஸா இருந்தா மட்டும். மத்தபடி வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்ல, வேற யார பத்தியாவது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு ஷென்னு கேக்குறான். வேற யார பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. ஷென்னுக்கு முகமே வாடி போயிடுது. இது நம்ம பிரிய வேண்டிய இடம், இப்ப பிரிஞ்சிடலாம் புரியுதா அப்படின்னு வாஷி அங்க இருந்து கிளம்புறா. ஷென் இவளை பார்த்துட்டு எத்தனை தடவை திரும்ப போறதே பார்த்துட்டு இருக்க முடியும், எத்தனை தடவை பெரியறதை என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சோகமாயிடுறான். வாஷி பார்த்துட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் வேற வேற மாஸ்டருக்கு வேலை பாக்குறோம், நம்ம 2 பேரும் ஒரே ஆளுக்காக ஒன்னா இருக்க முடியாது, பாசத்தை காட்டவே கூடவே கூடாது, ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க நம்ம அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஷென்னு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு ஒரு ஹேர் பின் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கான் மரக்கட்டையில. லூ அங்க வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, உலகத்துல வர பொண்ணே இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க ஷென்னு பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். லூவும் பயந்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். காதல ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாதுன்னு வாஷி சொன்னால, அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஹேர் பின்னை கூட கீழே வச்சுட்டு ஷென் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷென் படுத்து தூங்குறதுக்கு ஆரம்பிக்கிறான். வாஷி வேகமா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. தூங்க கூட என்ன விட மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ண போறேன், இதுவரை நான் தனியா தான் நடந்துட்டு இருந்தேன், ஆனா என் கூட வந்து நீ நடக்க ஆரம்பிச்சுட்ட, இனிமே துணை இல்லாம என்னால நடக்க முடியும்னு தோணல அப்படின்னு ஷென்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு தூக்கமும் வரல அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க மெங்க தேர்ட் பிரின்ஸ் மறுபடியும் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் பிரின்ஸோட ஃபேமிலி தான் இந்த எக்ஸாம் நடத்துற பொறுப்புல இருக்காங்க. அதனால செகண்ட் பிரின்ஸ் ஏற்கனவே பேராசை பிடிச்சவர். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு மெங்க கேக்குறா. நம்ம என்ன பண்ண போறோம்னு முக்கியம் கிடையாது, செகண்ட் பிரின்ஸ் இப்ப என்ன பண்ண போறாங்கிறது முக்கியம். அவன் பேராசை பிடிச்சவன், அடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்க, ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைப்பாரோ, அப்ப நான் சீக்கிரமா போயிட்டு ஆளுங்களை ரெடி பண்ணி அவர் வாட்ச் பண்றதுக்கு விடுறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொரு முக்கியமான ஆள் இருக்காங்க. ஒரு சின்ன அரிசியிலேயே வந்துட்டு நம்ம நாட்டு மேப்பையே வரைஞ்சாங்களாம், அந்த அளவுக்கு திறமையானவங்க இருக்காங்க. அந்த திறமையானவங்களை செகண்ட் பிரின்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆளை நானே கூட்டு போய் செகண்ட் பிரின்ஸ் விடுறேன், கவலைப்படாதீங்க மெங்க அங்கிருந்து கிளம்பி போறா. பக்கத்துல 2 பறவை கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சத்தம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் காயினை தூக்கி எரிஞ்சு அந்த 2 பறவையும் கொண்டுடுறான். ஒரே காயின்ல இப்ப 2 பறவையும் கொண்ட மாதிரி இந்த ஒரே கல்லுல 2 மாங்காயை நான் அடுத்து அடிக்க போறேன், அதுக்கு நான் சொல்ற வேலையை பண்ணுன்னு தேர்ட் பிரின்ஸ் பக்கத்துல இருக்க வேலைக்கார பையன் காதுல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. என்ன நடக்க போகுது, என்ன பிளான் பண்றாங்க, வாஷியும் ஷென்னும் எப்போ ஒண்ணு சேர போறாங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.